ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் ஒருத்தருக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலும், திங்கிங் இருந்தாலும் அது நம்மக்கிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட பேசலனாலும் சில விஷயங்கள் சீக்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கார்ட்ஸ் மூலமாக என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை செப்ரேஷனில் இருக்கலாம், ஒன் சைடில் தான் இருக்கலாம், மேரிட் கப்புள்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் ரீடிங் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டா ஐடி லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய பர்சனை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அந்த பர்சன் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட்னு அந்த பர்சன் உங்களை விட்டு ரீசன் சொல்லாமையும் உங்களை விட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம் ஃபேமிலிக்காக. அண்ட் ஏன் அவங்க என்னை விட்டு போனாங்க அப்படின்னு அதுக்கான ரீசன்ஸ் நீங்கள் கேட்கும்போது அந்த பர்சன் அவங்க சொல்கிற ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கக்கூடியதாக இருந்திருக்காது. பட் ஆனால் மேஜராக ஃபேமிலினால தான் அவங்க உங்களை செப்ரேஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், அண்ட் அவங்களுடைய மதராக இருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பண கஷ்டம் இருக்கலாம். ஸோ ஃபேமிலி அப்படின்ட்டு ஃபேமிலியவே பார்த்திங்கன்னா இந்த பர்சன் அவங்களுடைய மைண்டில் போடுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலிக்காக பார்த்திங்கன்னா இந்த பர்சன் ஓவர் டைம் கூட இந்த பர்சன் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலிக்காக ஒவ்வொரு டைமாக ஒர்க் பண்ணுறதுனால அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதனாலே அவங்க பாடியில் நிறைய அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறது, அந்தமாரி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு நிறைய வரலாம். பாடி பெயின்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கலாம். ஸோ இன்னும் டீப்பாக பார்ப்போம் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி என்னவாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு இன்னும் டீப்பாக பார்க்குறதுக்காக இந்த கார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே இந்த ரிலேஷன்ஷிப் மேஜிக்கலாக போயிருக்கும். நீங்கள் இந்த பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஃபைனான்ஷியலாகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பர்சனோடு உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ஆகட்டும், ஒரு கேரிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லவ்வர்ஸ் கார்டு வருது. இந்த பர்சன் கூட நீங்கள் பழகும்போது இவங்க தான் என்னுடைய சோல்மேட் அப்படின்னு நீங்கள் ஒரு சோல் கனெக்ஷனை இந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சோல்மேட் ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் தான் இது. ஆனால் சில தேர்ட் பார்ட்டிஸ் நிறைய அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால இந்த பர்சன் பார்த்திங்கன்னா அவங்களே வேணாம்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சப்போஸ் இந்த ரீடிங்கை ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மேல் பார்ட்னர்னால நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, ரொம்ப டிப்ரெஸ்க்குள்ளாக போயிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்பவே இந்த பர்சனால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகிருப்பீங்க, ஹர்ட் ஆகியிருப்பீங்க. இதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு உங்களை இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த அந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் டிப்ரெஷன்லேருந்தும் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகுறீங்க. அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மணியில் தான் இருக்கும்.
ஸோ அதனால் இப்போ இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை ரொம்ப வந்து டிசைர் வந்து பண்ணுறாங்க. உங்களுடைய ஆக்ஷன் எல்லாருமே வந்து உங்களுடைய ஒர்க் ஆகட்டும், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து டிசைர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரெஸ் எனர்ஜி. நீங்கள் இந்த பர்சனை ரொம்ப வந்து கேரிங்காக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களுடைய கரியரில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கும், அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே. இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய பொய் சொல்லியிருப்பாங்க, உங்களை நிறைய வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. சீட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து டபுள் கன்ஃபர்மேஷனாக வந்து இந்த ரீடிங்கில் வந்து வருது. அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க, உங்கள்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து போயிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரெக்ரெட் வந்து பண்ணுறாங்க. அவங்கள நினச்சி அவங்களுக்கே வந்து கில்ட்டாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏன் வந்து இந்தமாரி அந்த பர்சன் வந்து நம்ம வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு கில்ட் உங்கள்கிட்ட வந்து பேசணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் நம்ம வந்து ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து வைக்காமல் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு ரெக்ரெட் பண்ணுற மூட்லேயே தான் அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து பாஸ்ட்டை தான் வந்து இன்னுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. பாஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, நான் வந்து என்னெல்லாம் வந்து பேசினேன், நான் வந்து எந்த மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அதை பற்றியே தான் அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அவங்க வந்து நியூ பிகினிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே பெருசாக வந்து இல்லை. உங்கள் பர்சனை விட நீங்கள் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகபட்சமான எஃபர்ட்டையும் லவ்வையும் வந்து கொடுத்துருப்பீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம், ஃபேமிலினால், இல்லை வேறு சில ஆக்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து இல்லை. நியூ பிகினிங் வந்து கொடுக்கணும்னு நினச்சாலும் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து டபுள் மைண்டடாக வந்து இருக்காங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணும். ஒரு சில டைம் வந்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மைண்டு வந்து நம்ம வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து நடந்துக்குவாங்க. அவாய்டும் அவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போது டபுள் மைண்டடாக வந்து இருக்காங்க. அதனால தான் இன்னுமே வந்து இந்த செப்ரேஷன், லோ கான்டாக்ட் எல்லாமே போயிட்டுருக்கலாம். அப்படி தான் இந்த ரீடிங்கில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து வருது. ஸோ இங்கே மெயினாக வந்து ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனுடைய அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த ஒரு சீட்டிங் பண்ணுற அந்த ஒரு பிஹேவியர் தான் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. அண்ட் அந்த பர்சன் அவாய்ட் பண்ணவும் வந்து செய்கிறாங்க. இதுதான் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ், உங்களை பற்றி வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு. இந்த ரீடிங் உங்கள் சிச்சுவேஷனோட வந்து பொருந்தது, ரெசனேட் ஆகுதுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன்.